ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் 3D இதுக்கு அதை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம போன எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த கிளவி வச்சு போனதுட்டோம். இன்றைக்கி போட்டு பிரித்து மேய போகிறோம். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த வீடியோக்குமே லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. யாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. நாங்கள் கேம்குள்ளே போயிடுவோம். ஸ்கேரி டீச்சர் 3 பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல நம்ம வந்து லேட் ஹெச்பி அதான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபன் பார்த்தலாம். This is going to be interesting to have a good time this winter அப்படின்னு எனக்கே புரியல. பட் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், அவளுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. வாங்க கட்சனில் பார்த்துருவோம். ஓ கிளவி போய் ஜனால் நீக்கிறான். ஓ மை காட், ஓ வின்டர்ஸ்க்கு என்ன ஓகே குளிர்காலம் ஆரம்பிச்சாமா. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளவிக்கு வந்து குளிர்னாலே பிடிக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளை நம்ம வந்து குளிப்பாட்ட போகிறோம், குளிர்லேயே குளிப்பாட்ட போகிறோம். அதுதான் வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க செட்டாக கேம்குள்ளே போயிடும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து நமக்கு ஒரு இது வேணும், சால்ட்டு மாதிரி. அது வந்து எதுக்குன்னா அவனோட உடம்ப வந்து நம்ம பிப்பெடுத்து தக்குற மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து அவன் வந்து சொட்டர் போடுவான். அந்த சொட்டரை வந்து போடுறக்குள்ள நம்ம அதுக்குள்ளே போய் உப்பை போட்டுடணும். முதல்ல அந்த உப்பை போடணும். எங்கே அந்த சால்ட்டு மாதிரி இங்கே வந்து இங்கே தான் இங்கே இருக்கும். இங்கே தான் இருக்குது. ஓகே இதை எடுத்தாச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிளவியோட அந்த புல்லு காலத்தில் போடுறதுக்கு ஒரு சொட்டர் வச்சுருப்பான். அந்த சொட்டரில் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இருங்க, இந்த ரூம் தான் சொட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளவி இங்கே தான் வச்சுப்பான். இந்த பீரோவாக இருக்கும். இதே தான். ஓகே அந்த ரோஸ் கலர் தான், அதில் போட்டுரும். அவ்வளோதான் கைஸ், பொட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வேகமாக சொட்டர் போடுவா, பிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே குளிக்க போவான். அவள் குளிக்க போகிறக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் இந்த ஏணி எட்டு போய் அந்த சூடாக தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வால்வை அடைக்கணும். ஏன்னா நம்ம வந்து பனி செட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல போய் அதை அடைச்சிருவோம். அந்த வால்வை எங்கடா வால்வு இந்தாங்க இங்கே தான் போகுது. சரி இதை கரெக்டாக போடும். இன்னும் ஏன் ஒழுகவே மாட்டேங்குது. ஒரு வச்சிடணுமோ? வச்சு பார்ப்போமே. காட்டவே மாட்டேங்குது. ரெட் கலரில் காட்டவே இல்லை. ஒருவேளை அப்படியே வச்சிடணும் போது பார்த்தா அப்படின்னு தெரியுது. இதை வச்சு பார்ப்போம். ஆமாம் கைஸ், அப்படி வச்சிடணும். சூப்பர். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வால்வை போய் நம்ம அடைக்கணும். அவ்வளோதான். குளிக்க புரியா, நீ குளிக்க இது உள்ள பூரா குளிராக வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்னென்ன பார்க்கலாம். கட் ஸ்கேன் போடல, அதுக்குள்ளே இறங்கி ஓடி போயிடுவோம். ஏணி தூக்கிக்கலாம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? என்னடாச்சு? ஓகே கிளம்பி பார்த்தீங்கன்னா குளிக்க வந்துட்டான். சூப்பர். இப்போ தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்க்கலாம். ஆல்ரெடி தண்ணி இருக்கா? என்னென்ன தப்பு பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாட் சேர் என்னது ஜெய்சரா? என்ன எழுதி கெய்சர் எழுதி புரியல. சரி பார்த்தீங்கன்னா ஓ இது இந்த பபுள்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பை போட்டான். பபுளும் வந்துட்டு இருக்கு. ஓ மை காட், அதுதான் நான் பார்த்தேன். அவன் தண்ணி ஆன் பண்ணி உள்ள பனிக்கட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், கிளை வந்து டெத் ஆகிட்டான். சாவர நிலைமையில் ஆகிட்டான். ஓகே டன். நான் நிறையா ஃபன் எதிர்பார்த்தேன், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஒரு டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் போட பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி விடுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் அப்ளை பண்ணுவோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதே சாப்டர் 3ல வந்து கடைசி இதாங்க 4th நினைக்கிறேன். 4th பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல ஸ்பார்க்லிங் நியூ இயர். ஸ்பார்க்லிங் நியூ இயர். அது என்ன ஸ்பார்க்லிங் நியூ இயர் எனக்கு புரியல. நான் வெறும் நியூ இயர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஸ்பார்க்லிங் நியூ இயர் புதுசாக இருக்கு. சரி என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூ டேக் இஸ் த வித் எ பேங்க் லிட்டரலி. வெளியே உனக்கு போட்டிருக்கோம்னு சொல்லலாம்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாசு அடிக்கும். நியூ இயர் பட்டாசு அடிக்கும். டே சாமி எவ்வளோ பெரிய ராக்கெட்டு. இதைத்தான் அந்த கிளை வெடிக்க போனாலாம். ஓகே கைஸ், இப்போ புரிஞ்சிச்சு. இந்த ராக்கெட்லேயே அவளை வந்து ஏமாற்றி நம்ம ஒரு ட்ராப் பிரித்து அவளை அப்படியே மேலே அனுப்பிதான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக ஒரு கயிறு தேவைப்படும். கயிறு தான் மேக்ஸிமம் இங்கே இருக்குமே. இந்த தான் வச்சுப்பாங்க. இந்த கயிறும் ஒரு சாவல், அது 2 தேவைப்படுது. ஓகே சாவல் இங்கே இருக்குது, கயிறு இங்கே இருக்குது. ஒரு 2 ஒரே பக்கம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ராக்கெட் வந்து அந்த கிளை வந்து பின்னாடி தான் ஒளி வச்சிருப்பான். அதை வெடிக்கிறது தான் அவள் போயிட்டுருக்கான். அவள் வெடிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போய் அதில் ட்ராப் வச்சுருக்கோம். அந்த கிளவிக்கு அவள் கரெக்டாக போய் பற்ற வைக்கும் போது அதில் வந்து அவள் கால் மாட்டி அப்படியே மேலே பறந்து போய் கீழே விழுற மாதிரி. அதுதான் நம்மளோட இது. வாங்க அதுதான் நம்மளோட நியூ இயர் என்ஜாய்மெண்ட். ஓகே பார்த்தீங்கன்னா அதான் இங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கை செட் பண்ணிடுவோம். செட் பண்ணி வச்சு இப்போ வந்து இதில் ட்ராப் செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாவல் வச்சு நம்ம போய் முதல்ல இதெல்லாம் இந்த பனி அள்ளி கொண்டு வந்து மேலே போட்டோம்னா அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அப்புறம் ஏறி நிற்க மாட்டான், எஸ்கேப் ஆயிடுவான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டாச்சு. இவன் போய் அது கைத்து மேலே போட்டுருவோம். ட்ராப்பு ரெடி. இன்னைக்கு கிளை சாகுதாங்க. கட்ஸ்க்கு என்ன பார்க்கலாம். ஓகே கிளை வந்துட்டாங்க. பற்ற வச்சுட்டான்.
தண்ணியை முடிச்சாடு சீக்கிரம் மற்ற வை. ஓகே பத்திட்டான் போயிடுச்சுனா கொய்யால போய்காட்டு கிளம்பி போயிட்டா ஓடுங்க. அவ்வளோதான் கைஸ் வேனேஸ். இந்த என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் தான் நான் எதிர்பார்த்தேன். அதை விட்டு போட்டு இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரி போட்டுருக்கானுங்க பசங்க. மரணமான என்ஜாய்மெண்ட் ஃபன். ஓகே அடுத்த மிஷினை நம்ம பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் ப்ளே பண்ண போகிறோம். அது இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். 90 ரூபா கைஸ். ஓகே பாப்பின் பாட்டில். ஓகே பாப்பின் பாட்டில் அப்படின்னு என்னன்னு தெரியுமா கைஸ்? எனக்கு தெரியாது. வாட்ச் மிஸ்டி புல் ஆஃப் எனி கேச்சிங் சாம்பியன்ஸ் ஓவர் லிட்டரலி. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வந்துட்டு பாப்பின் பாட்டில் இன்னும் வச்சு ஏதாவது பாட்டி கொண்டாடுவாங்க தெரியுது. ஆமாம் இன்னும் பாட்டில் வச்சுதான் கிளவி. பாட்டிலு பீர் பாட்டிலு. ஓ பீர் பாட்டிலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேங்கோ ஜூஸாக இருக்கும்போது சூப்பர். ஓகே இதை வச்சு அந்த கிளவி தான் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிளவி வந்து அந்த ஸ்ட்ராஞ்சருக்கு வந்து ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறோம். அந்த பார்ட்டியில் நம்ம ஒரு கோல்மால் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற தண்ணி பாட்டிலுக்குள்ள இருக்கிறத அப்படி வெடிக்க வைக்க போகிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சிஸ்டர் வேணும். சிஸ்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா டேப்பு வேணும். அதுக்கு மேலே இந்த சைடு தான் இங்கே ரூமில் ஒழிச்சுப்போம். அந்த கிளவி தான் இந்த இடத்துல தான் இங்கே செஞ்சு இருக்குமே. இங்கே தான். ஓகே அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா மென்டாஸ் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும். அது வேணும். அது பார்த்தீங்கன்னா கீழே அங்கே இருக்கும். அந்த சனியை முடிச்ச கிளவி இங்கே தாங்க செஞ்சிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் வேணும்னா ஒரு ரிங்காட் இருக்கும். இது வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மென்டாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வச்சிருப்பான். அதை போய் அப்படி நைஸாக எடுத்து போயிடுவோம். அந்த போல்டு வேறு எங்கே இருக்குது ஒடிஷன் தெரியலையே. இங்கே தான் இருக்குது மென்டாஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மென்டாஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த பார்ட்டி வைக்கிறதுக்கு போகணும். எப்போ பார்ட்டி வச்சாலும் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. இந்த கிளவி வேணும்னா வீட்டுக்கு பின்னாடி பார்ட்டி வைக்கலாமா. நான் அங்கே தெரிஞ்சுக்கிங்களா அங்கே தான் பார்ட்டி நடக்குது. ஆனால் அந்த பார்ட்டி விட மாட்டோம் இந்த பாஸ் கேமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் அந்த பாட்டில் இருக்கிற மேலே சீக்கிரம் முதல்ல பிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் தேவைப்படுது. அதை வச்சு யூஸ் பண்ணி அழகாக பிடிக்கணும். ஓகே கைஸ் பிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாட்டிலோட ஓப்பன் பண்ணணும் மூடியை. ஓகே அடுத்து மென்டாஸ் தூக்கி போட்டுருவோம். கேஸ் ஃபில் ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே மறுபடி மூடி எடுத்து உள்ளே போட்டுருவோம். எவ்வளோ ஆமாட்டிட்டு சீக்கிரம் வந்துட்டு வெடிச்சிருக்கிது போகுது. ஓகே அவ்வளோதான் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஸ்டிக்கை வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் டேப் போட்டுருவோம். மேலே வச்சுருவோம் முதல்ல. ஓகே அப்புறம் டேப் போட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டு அப்படியே ஒட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் அவ்வளோதான். அதே நேரத்தில் எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே கட்ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ட்டி என்ஜாய்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும் கிளவி வந்துட்டான். ஆனால் நம்ம தலையை காண தலை வந்துட்டு அதெல்லாம் என்ன தலை கூட இருக்கா தலை உன்னை ஏமாத்திடுவா. இன்னும் பீட் பட் ஆடம்மா என்னடா இது அவ்வளோ பெரிய ஃபன் நினச்சி அவ்வளோ பெரிய ஃபன்னாலாம் கைஸ் நம்ம தலையை போட்டு தள்ளிட்டான். அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி ஓகே அந்த கிளவியை போட்டு பழக்கணும். அதுக்கு ரெடி பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் மிஷின் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதே சாப்டர் 4ல் இங்கே சாப்டர் 4 காணும். இந்த சைடு இருக்கா. ஓகே டன். சாப்டர் 4ல் அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைம் டு ஃப்ளேம். என்னடா கிளைம் டு ஃப்ளேம் இருக்கா. சிக்கனை காட்டுறானுங்க ஒன்றும் புரியல. கட் ஸ்கிரீனில் பார்த்துருவோம். என்ன வச்சுருக்கானுங்க லெட்ஸ் ஹோப் மிஸ்டி லைக்ஸ் ஹேர் துர்க்கி. என்னது துர்க்கியா? துர்க்கி எக்ஸ்ட்ரா வெட் டன். என்னடா துர்க்கியெல்லாம் போட்டிருக்கீங்க? துர்க்கிங்கிறது ஒரு கண்ட்ரிடா. ஏரி கைஸ் அவங்க லாஞ்சில் என்னன்னு தெரியல. எனக்கு மூதவி சிக்கன் எங்கே திடீர்னு போயிட்டு இருக்கிறேன். ஓ சமைக்க போறியோ? ஓஹோ சிக்கன் சாப்பிட்றீங்க நீ சிக்கனு. ஓ ஸ்டைலு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ ஸ்டைலை வந்துட்டேன்ல. எங்கே அடிக்க சனியை முடிச்சாலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அது நல்லா வேகாது. அதனால் நம்ம வந்து லைவாக வந்து வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தேவையான இந்த ஒரு ஆயில்மெண்ட் தேவைப்படுது. இது ஒரு ஆயில் வேணும். ஓகே ஆயில் கிடச்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து வேக வைக்கும்போது அந்த கிளை வந்து நம்ம தடுப்பான். என்ன பண்ணுறோன்னா திடீர்னு நெருப்பு இது பிடிக்கும். அதனால் நம்ம வந்து அந்த நெருப்பு கிளவியை அழைக்கிற மாதிரி பண்ணும்போது நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் அடிக்கிற மாதிரி ஒரு இதாட்டு இருக்கும் ரவுண்டாக ஒரு பொருள் அது எடுக்கணும். அதனால் பட்டாசு எதுன்னு வேணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளவிக்கு இது நம்ம ஹீட் பண்ணும்போது வந்து தடுப்பான். அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த இதில் செட் பண்ணிடுவோம். அந்த பனி இதில் ஓகே செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நெருப்பு பிடிச்சதுன்னா கைஸ் நம்ம அந்த கேஸ் வச்சு அரைப்போம் தெரியுமா. அந்த என்ன சொல்லுவாங்க ஹைட்ரஜன் என்ன சொல்லுவாங்க அது பேர். சிலிண்டர்ஸ் வச்சு அழைப்பாங்க. நெருப்பை வந்து அப்படியே அழைச்சிருவாங்க. அதை வந்து நம்ம
அந்த அந்த கேஷ் மிஷின் இங்கே தான், இங்கே இருக்குமே, எங்கே காணோம்? ஓ, கிளவி வந்துட்டாலாம், ரைட்ரா. தனியை முடிச்சவன். இவளுக்கு வேற வேலையே இல்லை, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலை போகுது. ஓகே, கிச்சன் ரூம் மட்டும் சரி போக மாட்டேன் கைஸ், ஏன்னா அந்த சைடு தான் போய் ஒர்க்கே பண்ணணும். தனியை முடிச்சோம், இந்த ஒரு பாட்டில் வச்சுட்டு போகலாம் பார்க்குறேன். வந்து சிக்கன் வந்து செஞ்சு பார்த்து போகிறான். தனியை முடிச்சோம். ஓகே, வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் முதல்ல வந்து இந்த அது பேரே வாயில் வரமாட்டேங்குது. சரி விடுங்க, நெருப்பு அழைக்கும் போதுங்க. உங்களுக்கு என்ன தமிழ் என்ன சொல்லுங்க அதுவும் தெரியல. சரி விடுங்க, போயிட்டான். மறுபடியும் வரா போல தெரியுது. என்னடா வரா போறா என்னடி நடக்குதுங்க? ஏய், அணியம் பிடிச்ச கிளவி, என்னடி பண்றேன்? அந்த கிச்சனுன்னு வேச்சு, கிச்சனுங்கிற மாதிரி கிச்சன் வந்து அடிக்க பார்க்க, அது சிக்கனுன்னு வேகலை. என்ன சனியம் முடிச்சவளே. ஓகே, வெளியே போறாவதே சூப்பர். நான் எதிர்பார்த்தேன், நடந்துருச்சு. வேற இரு. சரியான தீனி பண்ணாம இருப்பான் போது தெரியுது. சிக்கன் மேலே நோட்டம் போட்டுருக்கான். இரு, நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், அவன் போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிச்சனை ஓப்பன் பண்ணிட்டு போய் முதல்ல போய் அந்த இதுதான் கைஸ். ஓகே, இதை வச்சிருவோம். ஸ்மாயில் மிஸ்டி. ஓகே, அது வந்து அவ்வளோ அடைச்சாச்சு. இப்போ என்ன போனோம்னா இந்த ஆயிலை வந்து இந்த பவுலில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி சிக்கனில் போயிட்டேன், பவுலில் ஊற்றி. இப்போ அந்த பவுலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த இதில் போடணும், சிக்கனில் போட்டுறணும். அவ்வளோதான் கைஸ். ஒய்யால இப்போ தின்றி என்னது என்னாச்சு? அப்படி ஃப்ரீசரட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அது என்னமோ ஆயிடுச்சு, இன்னும் தெரியல, க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. என்னடா நெருப்பு பிடிச்சிருச்சு? ஐயோ கிளவி, ஐயோ மைக்கான், அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆயிடுச்சு. கரெக்ட், அது கூட கட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நெருப்பு பிடிச்சி வச்சு கிளவி, ஐயோ மை காட், ஓ நோ சொல்லிட்டு ஃபயர் கத்திட்டு அப்படின்னு போகிறான். போய் கேஸ் எடுத்துட்டான், ஓடுறது பாரு எப்படி. நெருப்பு அழைக்க முடியாது, ஏன்னா உள்ள வச்சு அட்ரஸ் தான் நாங்கள் வாங்கி அதை எப்படி அடைப்பேன். அவ்வளோதான், கோழி கிளை கொஞ்சம் தூக்கி போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற நம்ம தேடுறான். நம்ம அப்போதான் அந்த பனி பார்த்தீங்களா, அந்த பனியில் வச்சு அந்த மை காட் எதாட்டு போய் போட வரும். எப்போ கொஞ்சம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓடுங்க ஐயா. ஓகே கைஸ், இது சரியான பண்ணு, இதை எதிர்பார்க்கல. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட வீடியோ நினைக்கிறேன். ஓகே, லவ் யூ கைஸ், see you.